ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு நான் வந்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனலே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வர போகிறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் அப்படி என்னப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுக்க போகிறீங்க. ஒரு சேனலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயமே அதுக்கு வீடியோ தான். நீங்கள் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவாக பேசியோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ பண்ணியோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா முக்கியமான விஷயம் எடிட்டிங்கில் தான் உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கவர்த்துக்கு அந்த வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு வீடியோவுக்கு ஸ்கிரிப்டு எழுதணுமா வேண்டாமா, முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இருந்துச்சு. ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா இல்லையா, நான் எப்படி வந்துட்டு ஸ்கிரிப்ட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நானும் வந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் எழுதி பார்த்தேன். ஆனால் என்னால் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பிரகாரம் பேச முடியல. அதே மாதிரி வந்துட்டு எப்படி ஸ்கிரிப்டை வந்துட்டு ப்ராப்பராக எழுதுறதுன்னு தெரியல. எதுக்கு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் எனக்கு கிடச்சிது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பேசுகிறப்போ நம்மளோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம மனசு சொல்கிற விஷயத்த வாய் கேட்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட்டை எடுத்து அந்த நோட்டில் முதல்ல என்ன வீடியோ நான் எடுக்க போகிறேன், எதை பேஸ் பண்ணி நான் தகவலை சேகரிக்க போகிறேன், நான் பேச போகிறேன்றதை எழுதலை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஸ்கிரிப்ட் முக்கியமாக இல்லையா அப்படின்றன்னு ஒரு பேஸ் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு ரிலேட்டிவான ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு பேசத்தான் போகிறேன். ஏன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ரௌசிங் சென்டரோ இல்லை வந்துட்டு நெட்டோ ஆப்போ எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏஐ மூலியமாக நம்ம ஒரு வீடியோவுக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ட்ரை பண்ணுற டைம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸ்கிரிப்டால் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கிட்ட அந்த தகவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கணும், டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற விஷயம் ஆடியன்ஸுக்கு அந்த விஷயம் உண்மையான தகவலாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குரோமில் ஒரு செட்டிங்ஸை நான் ஆஃப் பண்ணுற மெத்தடை ஷேர் பண்ண போகிறன்றப்போ ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா டைரெக்டாக அந்த செட்டிங்ஸை போய் நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப்பாக தான் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் அதை எழுதி எந்தெந்த ஸ்டெப்பில் போயிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை மேக் பண்ணுறப்போ ஜென்ரலாக ஒரு ஏஐ மூலியமாக நீங்கள் சொல்லி கேட்கக்கூடாது. உங்கள் மைண்டே வந்துட்டு ஒரு ஏஐயாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வார்த்தை அழுத்தின மாதிரி பேசி டைம் கொடுத்து வீடியோவுக்கு டைம் கொடுத்து ஜென்ரலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டைம் கொடுக்குறேன்ல, ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் டைம் கொடுத்து வீடியோவை எடுக்க பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஸ்கிரிப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டெப்ஸை சொல்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு மைண்டில் அந்த ஸ்டெப்ஸுங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் தேவைப்படுறதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக வந்துட்டு தேவைப்படாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ குவாலிட்டின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா யூடியூப் பிகினருக்கும் தேவைப்படும். அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவோட நம்ம நார்மலாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு கிடையாது, இந்த மாதிரி லைவாக இருந்துட்டு கேமராவில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவோட குவாலிட்டியை நம்ம இன்னும் அட்வான்ஸ் மோடில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்கிற எனக்கு வந்துட்டு வெறி ஏறி நான் வந்துட்டு அதுக்கான வீடியோஸை நான் ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சைடில் இருந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் இவ்வளோ பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். சரி, ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடியாஸ் இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்துட்டு இதுக்கு ரிலேட்டிவான ஏதாவது வீடியோஸ் நான் தேடி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.